வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெஜிடபிள் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கம்மா. கேரட் சீவல் போட்டு வச்சுருக்கோம்மா, ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. கோஸ் சீவல் போட்டு வச்சுருக்கோம்மா, ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். 50 கிராம் பீன்ஸுமா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாமா. சோள மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையானது கொஞ்சமாக போட்டுக்கோமா. எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதில் இருக்கிற தண்ணியை கரெக்டாக உங்களுக்கு பால் சைஸ் வந்துடும். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகுதுன்னா லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கம்மா, கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றவே இல்லை, தண்ணி ஊற்றாமலே இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பால் சைஸில் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்கம்மா. கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு ஆயில் போடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்கம்மா. இது ஒரு பாலை அழகாக போட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் வேகணும். நல்லா வெந்த முறைப்பா தான் மறுபடியும் நம்ம திருப்பி போடணும். இப்போயே திருப்பினீங்கன்னா உடஞ்சிரும். பாருங்கம்மா, இப்போ ஒரு சைடு வெந்திருக்கு. இப்போ திருப்பி போடுங்க. இந்த மாதிரி திருப்பி போடணும். ஸ்டவ் ரொம்ப சிம்மில் வச்சுடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கருகி போயிடும். காய்ங்க சாப்பிடாத பசங்களாம் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் யாராக இருந்தாலும் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இது பாருங்கம்மா, நல்லா வெந்துருச்சு. கலர் இந்த மாதிரி கலரில் வரணும். நல்லா ஒரு கோல்டு கலரில் செவந்து வரணும். உள்ளேயும் உங்களுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். அதே கடாய் வச்சுங்கம்மா. வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயோடு விட்டுருங்க. இதிலே செய்யலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. 2 குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை குடமிளகா தான் நான் போடுறேன். நல்லா வதக்கிடுங்கம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா அந்த வாசனை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாமா. 2 ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டுக்கலாமா. 1/2 ஸ்பூன் சோயா சாஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. எல்லாம் போட்டு பாருங்கள், கலர் எவ்வளோ நல்லா வந்துருப்பாருங்க. நம்ம ஏற்கனவே உருண்டையில் உப்பு போட்டிருக்கோம். இதில் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நீங்கள் உருண்டையை அப்படி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி தண்ணியாக வேணும்னா நான் 2 ஸ்பூன் சோளமாவு போட்டு தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திட்டம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உருண்டையை ஒன்றா போட்டுடலாம். உருண்டையை போட்டு நல்லா உடையாத அளவுக்கு கிளறி விடுங்கம்மா. ஃபுல்லாக 4 பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அவ்வளோதாங்கம்மா. இது நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் கொத்தமல்லி நல்லா பொடியே கட் பண்ணி கொத்தமல்லி போய் விட்டுருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.